வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஐபி வாயேஜஸ். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே இருக்குது அப்படின்னா கொச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இருக்கும். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்டு வெளியே போக போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்றது சர்ப்ரைஸ். உங்களுக்கு மட்டும் இல்லை, என்னோட ஒய்ஃப் அம்மாவுக்குமே சர்ப்ரைஸ் தான். எங்கே போக போகிறோம் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? அந்தமான் போக போகிறோம் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். அம்மா, இப்போ நம்ம எங்கே போகிறோம், எப்படி ஃபீல் பண்ணுற? அந்தமான் ஐலாண்ட் போகிறோம். அந்தமான் ஐலாண்ட் போகிறோம். எனக்கு சந்தோஷமா இருக்கா? நான் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தேன் அந்தமான் போகணும்னு. ஹாப்பியாக தான் இருக்குது. போர்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இமிக்ரேஷனில் என்கிட்ட தான் கொஸ்டின்லாம் கேட்டாங்க. இப்போ வரைக்குமே அம்மா வந்து அந்தமான் தான் போகிற நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏர்போர்ட்டோட லாங் எக்ஸன் ஒன்று இருக்குது. ₹2 வந்து நம்ம வந்து ஃபுல் கட்டலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளும் லாங் எக்ஸ் எப்போ இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாங்க உள்ளே பாட்டு வரலாம். ஓகே கைஸ், நாங்கள் போர்டிங் கேட்டு வந்துட்டோம். ஸோ இங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் இப்போ போர்டிங் பண்ண போகிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து விச்சில் ட்ராவல் பண்ணால் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ போர்டிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பஸ்ஸில் ஏறிட்டு போர்டிங் பண்ணலாம். வாங்க. அந்த அன்றைக்கி ஒரு ஃப்ளைட் ஏதோ சொல்லி வச்ச மாதிரி ப்ளூ பேக்கை மட்டுமே செக் பண்ணுறாங்க. நம்ம குட்டி பையனுக்கு ஒரு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம போண்டா கிளம்பிட்டோம். காலையில் அந்தமான்ல சந்திக்கலாம். ஓகே கைஸ், பை. To use it, slip it over your head like this, clip on the waistband and pull it tight. அம்முக்குட்டி, அந்தமான் எப்படி இருக்கு? இல்ல, நீங்க மலேசியா கூட்டிட்டு. ஸோ எஸ் கைஸ், வி ஆர் இன் மலேசியா, குல்லாலம்பூர். இப்போ தான் லேண்ட் ஆகிருக்கோம். ஸோ நாங்கள் சர்ப்ரைஸாக சொன்ன கண்ட்ரி இதுதான். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி ஸோ சர்ப்ரைஸாக அம்மாவை கூப்பிட்டு வந்து இப்போ மலேசியாவில் இறக்கியாச்சு. என்ன நடக்குதுன்றது எங்களுக்கும் தெரியலை. அப்படியே போய்கிட்டு இருக்கு. போன போக்கில் அப்படியே போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். ஸோ நம்ம மலேசியா இமிக்ரேஷன் சென்டர் வந்துட்டோம். ஸோ உள்ளே போயிட்டு அப்டேட் பண்ணுறோம். எஸ் கைஸ், வி காட் இமிக்ரேஷன். ஸோ மலேசியாவில் நம்ம லேண்ட் ஆகிட்டோம். இமிக்ரேஷன் வாங்கியாச்சு. ஒன்றுமே கேட்கல. வாங்கினாங்க, ஸ்கேன் பண்ணாங்க, கையை மட்டும் ஃபிங்கர் எடுத்தாங்க. ஸோ இமிக்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். பஸ் ஏறி பசிக்குது ரொம்ப. ஸோ உள்ளே வந்து இறங்கினோடனே நமக்கு ஹாட் லிங்க் அப்படின்னு சொல்லி சிம் ஷாப் உள்ளே இருக்குது. ஸோ எவ்வளோன்னு போய் கேட்கலாம். நம்ம இங்கே வந்து சிம்மு வாங்கியாச்சு. 18 ரிங்கெட்டு. ஸோ நம்ம ஊர் காஸ்ட்டு ஒரு ₹380 வரும். 7 days அன்லிமிட்டடு. லெவல் 2ல் இருக்கும். லெவல் 2ல் கிளியா எக்ஸ்பிரஸ் இருக்குது. லெவல் 1 தான் பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ நம்ம லெவல் 1 போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் கிளியா எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ நம்ம வந்து இதில் போனால் ஒரு 1/2 hourல போயிடலாம். பட் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ நம்ம பஸ்ஸிலே போகலாம். வாங்க. நம்ம ஊர் சாப்பாடு எங்கெங்க கிடைக்கும்? 2 நாள் நம்ம ஊருக்கு போயிடுவோம். அங்கே போய் சாப்பிடுவோம். லெவல் 2ல இருந்து லெவல் 1 போயிட்டு இருக்கோம். லெவல் 2ல கிளியா எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் இருக்குது. 1ல தான் நமக்கு பஸ் இருக்குது. இந்த மேடம் வந்து எங்கேயாவது நம்ம ஊர் சோறு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. நம்ம ஊர் சோறுக்குலாம் இங்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன கிடைக்கிது, என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு. நம்ம இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு. பஸ்ஸுக்கான டிக்கெட்டு நமக்கு வந்து 10:15 பஸ்ஸு. ஸோ 9:35 ஆகுது. இப்போ கேஷில் எடுத்தோம்னா 20 ரிங்கெட்டு. இதே நீங்கள் கார்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 16 ரிங்கெட்டு தான். ஸோ 2 பேர்த்துக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ வாங்க பஸ் ஏறி போகலாம். தோசை படம் போட்டிருக்கு. ஸோ இங்கே அம்மு கேட்ட தோசை இருக்குது. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். வாங்க. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கல்ட்டு தான் வர்ற இப்போ ஆர்டர் கொடுத்துட்டோம். ஏதாவது கார்டு கொடுத்துருக்காங்க. உள்ளே ரோபோலாம் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ரோபோ சர்வ் பண்ணுமா தெரியல. ஸோ பார்க்கலாம். அம்முக்கு வந்து பிளெயின் தோசையாம்மா. பிளெயின் தோசை வந்து 4.5 ரிங்கெட் நினைக்கிறேன். நம்ம ஒரு காசுக்கு ₹80. பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி பார்த்தேன் 20 ரிங்கெட் போட்டிருந்தேன். ₹400 ரேட்டு வருது. அதனால் நம்ம எக் பிரியாணி வாங்கியிருக்கோம். அது வந்து 10 ரிங்கெட்டு. ஸோ நம்ம ஊருக்குள்ளே போய்ட்டு எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபுட்டு வரட்டும், சாப்பிட்டு பார்த்து எப்போ இருக்குன்னு சொல்கிறோம். என்னங்களா எக் பிரியாணிக்கு வெண்டைக்காய் பொரியல் அப்பளம்லாம் கொடுத்துருக்காங்க. சரி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அங்கே தோசை ரெடி ஆச்சுன்னா அண்ணன் வந்து பெல் அடிச்சுட்டே இருக்குது. எவ்வளோ எடுத்து வர மாட்டுறாங்க.
ஸோ ரோபோ வந்து சர்வ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ பஸ்ஸில் ஏறிட்டோம். 10:15 பஸ் 10:10க்கு வந்துருச்சு. பஸ் ஏறியாச்சு. 10:15 கிளம்ப போகுது. சீட் நம்பர் கொடுத்தாங்க, பட் உள்ள சீட் நம்பர் இல்லை. நம்ம ஏதாச்சும் உட்காந்துருக்கோம், உட்காந்தாச்சு. சரி ஓகே, பஸ் கிளம்ப போகுது. 1 hour 10:15 கிளம்புது. 11:15 போயிடும், பார்க்கலாம்.